ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி, ரவையை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டான்டான்னு வரும். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிடும், அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. ரவையில் மிக்சிலெலாம் அடிக்க தேவையில்லை, அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இதில் 3 கப் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சேர்க்கும் போதே கட்டி போடும், கட்டி படாமல் கிண்டி விட்டுட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மைய மேஷ் பண்ணி விடுங்க. ரவா கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் அதில் விட்டுக்கோங்க. இது நல்லா நமக்கு உருண்டை பிடிக்க வரணும், அந்த லெவலுக்கு நம்ம இதை கெட்டியாக்கிடணும். இதை கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து தூரில் பிடிச்சிடும். இப்போது ரவையை 10 நிமிஷம் வரை ஆற விட்டுடலாம். அதுக்கிடையில் நம்ம ஜீரா செஞ்சுக்கலாம். ஜீரா செய்கிறதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். சர்க்கரை கரையிற வரை நல்லா நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த கம்பி பதமும் தேவை கிடையாது. எல்லா சைட்லேயுமே ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லா சைட்லையுமே கொதி வந்துடுச்சு, பபிள்ஸாக. இந்த கன்சிஸ்டன்சிக்கே இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா மாவையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இதை நம்ம கடலெண்ணெயை ஒரு சட்டியில் காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். இந்த ஸ்வீட் செய்கிறது கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க உங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு வந்து ரவையை வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் திருப்பி போடாமல் ரொம்ப நேரத்துக்கு இருந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டிடும், அதனால திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனையும் தாண்டி லைட்டாக ப்ரௌன் வரும்போது நீங்கள் அதை எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து சட்டியிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம எடுத்தாச்சு. இதை சும்மா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நம்ம இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜீராவில் ஃபுல்லாக போட போகிறோம். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறமா நான் இது எப்படி இருக்குன்னு பிச்சு காமிக்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவையை வச்சு சூப்பராக ரவை ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீங்கள் சாப்பிடும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.